மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி லவ் ஸ்டோரியாக மறுபடியும் பார்க்குறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சாரதாவும் விஜயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா விஜய் கிட்ட காவேரி கிட்ட இப்போ பழசு எதுவும் சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள, அப்படி சொன்னால் அவள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக நான் உங்களை பற்றியும் அவளோட குழந்தைய பற்றியும் அவகிட்ட ஒரு தடவை கூட சொல்லலை. என்ன காரணம்னு தெரியுமா? அவள் உங்களை பற்றி சொன்னால் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா, அடுத்தவங்க குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி கேட்பா. ஆனா உங்கள என்னால பார்க்க வைக்க முடியாது. ஏன்னா, நீங்க இறந்துட்டீங்கன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னதுனால, நான் அதையே நம்பி அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லல. அதுவும் இல்லாம உங்க குழந்தைய பார்க்கணும்னு சொன்னான்னா, அதுக்கும் என்கிட்ட எந்த பதிலும் இல்ல. நான் போயிட்டு தாத்தா, பாட்டி கிட்ட போயிட்டு நின்னேன்னா, தாத்தா, பாட்டி கண்டிப்பா காவேரிய குழந்தைய பார்க்க விட மாட்டாங்க. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம இத்தன நாளா முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நிவின் தம்பி கூட உங்க வீட்ல போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு போலருக்கு. ஆனா, வீட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். என் பேத்திய பார்க்கணும்னு எனக்கும் அவ்வளோ ஆசையா இருக்குது. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் நடக்காம இப்படி ஆயிடுச்சே மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வருத்தப்படுறாங்க. விஜய் இருந்துகிட்டு வருத்தப்படாதீங்க அத்த. கூடிய சீக்கிரமா காவேரிக்கு பழசெல்லாம் சொல்லி அவ கூட நானும் என் குழந்தையும் சேர்ந்து வாழ்றத நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு மாப்ள இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காவேரிக்கு உங்க ஞாபகம் அடிக்கடி வருதுன்னு நினைக்கிறேன். அவ என்கிட்ட சொன்னா. அந்த பெரிய உங்க வீடு இருக்குல்ல மாப்ள, அங்க நெறைய ஆட்கள் இருக்கிற மாரி இருக்கு. நீங்களும் அவ கனவுல வந்ததா என்கிட்ட சொன்னா. அதுவும் இல்லாம அவ உங்க பொண்ணோட பார்த்தப்ப என்கிட்ட சொன்னா. நான் கனவுல பார்த்த ஹீரோவ நேர்ல பார்த்தேன்மா அப்படின்னு. ஆனா நீங்க என்ன அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு மட்டும் அவளுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சாரதா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, சரிங்க அத்த. எப்படியாவது காவேரிக்கு பழைய ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. என் பொண்ணுக்கு மட்டும் தன் மிஸ்ஸு தான் தன்னுடைய அம்மான்னு மட்டும் தெரிஞ்சுனா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அத விட எனக்கு எதுவும் சந்தோஷம் கிடையாது அத்த. என் காவேரி கூட இருந்தாலே அவளுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்தாலே நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, என் பேத்தி எப்படி இருக்கா? அவ உங்கள மாரி இருப்பாளா? காவேரி மாரி இருப்பாளா? அந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை. ஏன்னா கங்காவோட குழந்தைய பக்கத்துல இருந்து பார்த்துட்டு, கங்காவோட குழந்தை மாரி தானே காவேரியோட குழந்தை இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு காவேரியோட குழந்தை ஞாபகமாவே இருந்துச்சு மாப்ள. ஆனா என்னால தான் உன் காவேரி குழந்தைய பக்கத்துல வச்சு வளர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அத்த. நீங்க உங்க பேத்திய பக்கத்துல இருந்து இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரதா கிட்ட சொல்றாங்க. என்கிட்ட கூப்பிட்டு வர முடியுமா? உங்க வீட்டுக்கு வந்தா தாத்தா, அவங்கலாம் என்ன கண்டிப்பா என்னைய குழந்தைய பார்க்க விட மாட்டாங்க. நீங்க மாப்பிள்ளை நீங்க என்கிட்ட என் பேத்திய காமிக்க முடியுமா? அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. கண்டிப்பா அத்த. உங்ககிட்ட கண்டிப்பா நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள நான் போகும்போது வீட்ல விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா பக்கத்துல கொஞ்சம் தள்ளியே விட்டுட்டு போங்க தம்பி. காவேரி பார்த்துட்டானா அது வேற அப்படின்னு சாரதா சொன்னதும் சரிங்க அத்த அப்படின்ட்டு விஜய் பக்கத்துல ட்ராப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. மறுபடியும் விஜய்க்கு செம கோவமா இருக்கு. தாத்தா கிட்டயும் சித்தப்பா சித்திக்கிட்டயும், தாத்தா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா தாத்தா? அவங்ககிட்ட நான் செத்து போனதாவும், என்கிட்ட காவேரி செத்து போனதாவும் நல்லா ட்ராமா பண்ணியிருக்கீங்க. எதுக்காக தாத்தா? என்ன கொன்றுக்கலாம்ல. உயிரோட உங்க முன்னாடி இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல. அப்படி கேள்வி கேட்காம நான் செத்து போயிருப்பேனே அப்படின்னு விஜய் சொன்னதும் தாத்தா விஜய் அப்படியெல்லாம் பேசாதடா, ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அழுகுறாங்க. சித்தியும் விஜய் இப்படியெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க விஜயோட பொண்ணு வருது. அப்பா எதுக்காகப்பா தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாம் இப்படி கோவமா பேசுறீங்க? பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ உள்ள போடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ரூமுக்குள்ள போக சொல்றாங்க விஜய். உடனே தாத்தா கிட்ட, இங்க பாருங்க தாத்தா, அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தான் பேத்திய பிரிஞ்சதா சொல்லி. இத்தனை வருஷமா பேத்திய பார்க்க முடியல. அவங்க பேத்திய தூக்கிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க காவேரி பக்கத்துலயே வளர்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க தான் அந்த பேத்திய என்கிட்ட குடுத்துருங்க. நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருந்து அம்மாவ பிரிச்சு வாங்கியிருக்கீங்க. அம்மா அவங்க கூட இருந்தாலும் அவளுக்கு அம்மா பாசம்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா என் கூட இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அம்மா எங்க அம்மா எங்கன்னு ஏங்கிட்டு இருந்தாளே அந்த குழந்தை. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கல் நெஞ்சமா இருந்தீங்கல்ல. அததான் என்னால ஏத்துக்கவே முடியல. இனிமேலும் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். எப்படி காவேரி கிட்டயும், அவங்க அம்மா கிட்டயும் இருந்து அம்மாவ பிரிச்சு வச்சீங்களோ, அதே மாரி தான் உங்ககிட்ட இருந்து நானும், அம்மாவும் தூரமா இருக்க போறோம். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, வேண்டாம்டா விஜய், இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு குடுத்துறாதடா. வயசான காலத்துல நான் செத்து போயிருந்திருக்கலாம். அதுக்கு பதிலா இப்படிலாம் பண்ணாதடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. போதும் தாத்தா, நீங்க பேசுற எதுவுமே என்னால நம்ப முடியாது அப்படின்னு இங்க விஜய் சொன்னதும் சித்தப்பா இருந்துட்டு, இங்க பாருடா விஜய், உனக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா உனக்கு ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. விஜய் எனக்காக நீங்க பண்ணதெல்லாம் போதும். இனிமேல் நான் என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமா போயிட்டு குழந்தைய கிளம்புறாங்க. உடனே தாத்தா பாய் அப்படி சொல்றாங்க. யாருக்கு நீ பாய்லாம் சொல்ல வேண்டாம். வா அம்மு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில உட்கார வச்சுட்டு கூட்டு போறாங்க. எங்கப்பா நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம புது வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அம்மு கிட்ட சொல்றாங்க. உடனே அம்மு இருந்துக்கிட்டு, அப்படியா நம்ம புது வீட்டுக்கு போறோமா? ஓ ஏன்பா இங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. இல்லடா கொஞ்ச நாள் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம். அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் உங்க மிஸ் வீடும் இருக்குதான். அதனால நீ அப்பப்போ உங்க மிஸ்ஸையும் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது. அப்பனா ரொம்ப ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னதும் இந்த விஜயும் காவேரியும் கரெக்டாக
வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் பக்கத்தில சார தான் ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. விஜய் வண்டியும், அந்த குழந்தையும் இறங்குறத பார்த்துட்டு, குழந்தை அவங்க அப்பா கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே காவேரி மாதிரியே துரு துருன்னு இருக்குது இந்த குழந்தை. இத்தன வருஷமா இந்த குழந்தைய பார்க்காம எவ்வளோ தவிச்சுட்டேன். என் பேத்தி எவ்வளவு நல்லா அப்படியே என் பொண்ண மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சாரதா வந்து பார்த்து, அப்படியும் கண் கலங்குறாங்க. இந்த நேரத்தில காவேரி வந்துட்டு, "யாரம்மா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் காவேரி வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்தோன்னே, "ஓ! இதுதாம்மா என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு. என் கூட அவ்வளோ அட்டாச் ஆயிடுச்சு. உனக்கும் அந்த பொண்ண பார்த்தோனே பிடிச்சிருச்சாம்மா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்டி அப்படியே உன்ன மாரியே இருந்தாளா, அதான் பார்த்து அப்படியே நின்னுட்டேன்" அப்படின்னு சாரதா சொன்னதும், "ஓ! அப்படியா? என்ன மாதிரியே அந்த பொண்ணு இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. இங்க காவேரி வேகமா வெளியில வந்துட்டு, "என்ன அம்மு இங்க வந்துட்டீங்களா நீங்க? பக்கத்து வீட்ல தான் நீங்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா மிஸ். இனிமேல் உங்கள அடிக்கடி நான் பார்த்துக்குவேன். பக்கத்து வீட்ல தான் நாங்க இருக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க குழந்தை சொல்லுது. உடனேவும், "ஆ ஓ! அம்மு சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கிளாஸ்க்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அம்முவ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கிளாஸ்க்கு கிளம்பிடுறாங்க. இங்க காவேரியும் கிளம்பி ரெடியா நின்னுட்டுருக்காங்க. அம்மு கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டியில ட்ராப் பண்ணுறதுக்காக அம்முவோட அம்மு வந்து விஜயோட வண்டியில ஏற போறாங்க. அந்த நேரத்தில காவேரி வெளியில வந்ததும், விஜய் வந்துட்டு காவேரி அந்த அம்மு கிட்ட "உங்க மிஸ்ஸையும் கூப்பிடு. நம்ம உங்க மிஸ்ஸையும் வந்து ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உடனேவும் "மிஸ் வாங்க மிஸ் எங்க வண்டியில வாங்க. நானும் ஸ்கூலுக்கு தானே போறேன். நீங்களும் ஸ்கூலுக்கு தானே போறீங்க. நம்ம 2 பேருமே இந்த வண்டியில போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே காவேரி வந்துட்டு, "வேண்டாம் அம்மா நேத்து அவர்கிட்ட பேசினதுக்கே திட்டினாங்க. இப்போ வண்டியில போனேன்னா ஏதாவது சொல்லுவாங்க வேண்டாம்" அப்படின்னு காவேரி, "இல்ல நீங்க போங்க. நான் வந்துக்கிறேன். பக்கத்துல தானே இருக்கு. நான் நடந்து போய்க்கிடுவேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "அந்த பொண்ணு தான் ஆசையா கூப்பிடுதுடி. போயிட்டு வாடி. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? நேத்து அவர்கிட்ட பேசினதுக்கே திட்டினேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்குதே நீ பண்றதெல்லாம்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அது அப்படிதான். போ" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அனுப்பி விடுறாங்க. உடனேவும் இங்க விஜய் வந்து சாரதாவ பார்த்து சிரிக்கிறாங்க. "சூப்பர் அத்த" அப்படின்ட்டு. இங்க மிஸ் "உள்ள வாங்க மிஸ். முன்னாடி உட்காந்துக்கோங்க. என் பக்கத்துல உட்காந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "இல்ல நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இல்ல மிஸ் நீங்க முன்னாடி உட்காந்தா தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே வர முடியும். முன்னாடி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னோனேயும், இங்க முன்னாடி உட்காந்துக்கிறது. மிஸ் நீங்க நேத்து ஸ்கூலுக்கு வரவே இல்லையா? அதனால எனக்கு கிளாஸ் போர் அடிச்சுச்சு. நீங்க இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீலா இருக்குதா? நீங்க ஸ்கூலுக்கு வராதனால நான் ரொம்ப நேத்து வருத்தமா இருந்துச்சு எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னதும், இங்க காவேரி இருந்துட்டு, "ஓ! அப்படியா? இந்த இந்த ஸ்கூல்ல நான் இருக்கேன். வேற எந்த ஸ்கூல்லயாவது வேற டீச்சர் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணியிருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அப்பனா எனக்கு கிளாஸ் போகவே பிடிக்காது. நீங்க எனக்கு கிளாஸ் டீச்சரா வந்ததுனால தான் நானே ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கேன். அதனால தான் ஜாலியாவும் இருக்குது. வேற யாரும் இருந்தாங்கன்னா அவ்வளோ நல்லாவே இல்ல மிஸ். போர் அடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே விஜய் இருந்துகிட்டு காவேரி இங்க பார்த்துட்டு, மேம் நீங்க என்னுடைய குழந்தையோட கிளாஸ் மிஸ்ஸா இருக்கிறதுனால தான் என் குழந்தை வந்து அவ்வளவு அட்டாச்டா உங்ககிட்ட இருக்குது. அதுவும் இல்லாம அவளுக்கு ஸ்கூலுக்கு போக துப்பற பிடிக்கல. ஆனா உங்கள பார்த்துட்டு உங்ககிட்ட பேசின பிறகு தான் அவ ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறா. இப்பனா பாருங்களேன், அவ காலையில சீக்கிரமாவே கிளம்பிடுறா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட பேசுறத விட உங்ககிட்ட பேசுறது தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு, "போங்க சார். என்ன சொல்றீங்க சார்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நிஜமா தான் மேம். உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அவகிட்ட கேளுங்க. என்னமோ சொல்ற நீ?" அப்படின்னு சொன்னது. "ஆமா. உங்ககிட்ட பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "ஏய் இப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மு. என்ன இருந்தாலும் அவங்க உங்க அப்பா இல்ல. அவங்க கிட்ட நீ பேச வேண்டாமா? என்கிட்ட பேசுறது தான் பிடிக்குதுன்னு அப்பாக்கிட்டயே சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. "இருக்கட்டும் மிஸ். நானே தப்பா நினைக்கல. நீங்க எதுக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் குழந்தை உங்ககிட்ட பழகுறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு" அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலும் வந்துருது. எல்லாரும் வண்டி விட்டு இறங்கிடுறாங்க. இறங்குனோனே பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க குழந்தை சொல்லுது. காவேரியும் சரி நாங்க கிளம்புறோங்க அப்படி சொன்னதும், இங்க விஜய் இருந்துட்டு, "அம்மு நல்லா படிக்கணும்னு மிஸ் சொல்றத கேட்கணும்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே அம்மாவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் காவேரியும் கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு. இங்க விஜய் இத்தன நாளா அம்மாவும் பொண்ணையும் பிரிச்சு பெரிய பாவம் பண்ணிட்டேன். இப்ப அம்மாவும் பொண்ணும் அவ்வளவு சந்தோஷமா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் பண்றதுக்கு தாத்தாவுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ! தாத்தா தான் இதெல்லாம் பண்ணாருன்னு நினைக்கும்போதே என்னால நம்பவே முடியல. அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தாத்தா, விஜய் சித்தப்பா, சித்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துகிட்டு, நான் அப்பவே உண்மைய மறைச்சுக்க கூடாது. உங்க விஜய் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணும். விஜய் நல்லதுக்குன்னு நெனச்சு நான் பண்ணதெல்லாம் விஜய்க்கு தப்பா தெரியுது." அப்படின்னு தாத்தா பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தியும் இருந்துட்டு, "நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. அவன் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவான். புரிஞ்சுட்டு வருவான்" அப்படிங்கிறாங்க. "எப்படிப்பா?" அவன் நான் அவனுக்கு துரோகம் பண்ணதால நெனைக்கிறான். காவிரிய அவன்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க கூடாது. அவன் பிரிச்சதுனால தான் இப்படிலாம் என்ன பேசிட்டு போறான். விஜய் என்னைக்கும் என்ன தப்பாவே நெனைக்க மாட்டான். என்கிட்ட என்னனாலும் ஷேர் பண்ணுவான். நான் அவன்கிட்ட இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சத அவனால தாங்கிக்கவே முடியல. விஜய் எந்த காரணத்த கொண்டு என்ன மன்னிக்கவே மாட்டான்ப்பா. என்ன தேடி வரமாட்டான். காவேரியும் என்னால பார்க்காம இருக்க முடியல. குழந்தைய கூட்டு போயிட்டானே! குழந்தைய கூட என்கிட்ட பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டானே! ஃபோன் பண்ணாலும் எப்படி குழந்தைகிட்ட ஃபோன குடுப்பான், குடுக்க மாட்டான்லப்பா! அப்படின்னு சொல்லி தாத்தா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தப்பா இருந்துகிட்டு, "நீங்க அழாதீங்க மாமா. நம்ம ஏதாவது பண்ணி விஜய் மனச மாத்திரலாம்" அப்படிங்கிறாங்க. அது மாற மாட்டான்ப்பா. அவன் பிடிவாதமானவன். அவன பத்தி உனக்கு தெரியும்ல. இதுக்கு முன்னாடியும் காவேரிக்காக வீட்ட விட்டு போனவன் தானே! அப்படி இருக்கும்போது, இப்பவும் ரொம்ப இவ்ளோ பேசிட்டான். இனிமேலும் இங்க வருவான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தா ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜய் இருந்துட்டு, இனிமேல் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன்னு முடிவோட இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.